தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை 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 உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த எல்லை முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். கல்வாரி சிலுவிலே ஏசப்பா எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தத்தை இந்த எல்லை முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோப்பா. ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பீராக. நாங்கள் மாத்திரமல்ல, ஆவியானவர் எங்கள் நடுவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருங்க. பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தது போல இன்றைய நாளில நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்கத்தக்கதாய் எங்கள் செவிகளை மாத்திரமல்ல எங்கள் இருதயத்தையும் திறப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கும் உம்முடைய சித்தத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் என்று சொல்லலாமா? இது என்ன கூடுகை? நித்திய ஜீவனின் வாக்குத்தத்த கூடுகை. அதாவது 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தம். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல பிதாவுடைய வாக்குத்தத்தம் 2 பிரதான வாக்குத்தத்தம். 1, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிறதற்கு நீங்கள் காத்திருங்கள். 2வது, நித்திய ஜீவனை நீங்கள் பெறுவீர்கள் என்கிற பிதாவினுடைய வாக்குத்தத்தம் இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறப் போகிறது. ஆமேன் என்று சொல்லாம திரும்ப சொல்ற, நித்திய ஜீவன் என்பது எல்லாருக்குள்ளையும் வைக்கிறதல்ல. தேவனால் நியமிக்கப்பட்டவர்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் மாத்திரமே அந்த நித்திய ஜீவன். அதாவது என்னன்னா, அந்த நித்திய ஜீவன் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற வாழ்க்கை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமா, மகா பரிசுத்த ஸ்தலம். நம்ம எப்படி நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதோ அதுபோல அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் அடுத்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமேன் என்று சொல்லலாமா? இப்படி சொல்ல இன்னொன்று வேதத்திலிருந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உலகம் சொல்லுங்க, உலகம், உலகத்துக்குள்ள ஏதேன் சொல்லுங்க, உலகத்துக்குள்ள ஏதேன், ஏதேனுக்குள்ள அந்த ஜீவ விருட்சம். இதுதான் வேதத்தின்படி சொல்லுங்க. உலகம், உலகத்துக்குள்ள ஏதேன், ஏதேனுக்குடைய மத்தியில் அந்த ஜீவ விருட்சம். அப்போ உலகத்தை தாண்டி ஏதேனை தாண்டி அதுக்கப்புறம் தான் எங்க போக போறோம்? அந்த ஜீவ விருட்சம். ஆமேன் என்று சொல்லாமா? அந்த ஜீவ விருட்சம் தான் நித்திய ஜீவன். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல தோட்டத்தினுடைய மத்தியில் 2 விருட்சங்கள் இருந்தது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், 2வது ஜீவ விருட்சம். ஆமேன் என்று சொல்லாமா? அந்த நம்ம ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுருக்கணும். பட் ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை சாப்பிட்டபடினாலும் மனிதனுக்கு மரணம் வந்தது. ஆனால் எதை சாப்பிட்ருக்கணும்? ஜீவ விருட்சத்தை நாம் சாப்பிட்ருக்கணும். அந்த ஜீவ விருட்சத்தை நம்ம சாப்பிட தவறிட்டோம். ஆனால் அந்த ஜீவ விருட்சமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்.
ஆமா, இதுதான் அதனுடைய விளக்கம். ஆமென் என்று சொல்லலாமா? அதனால இந்த ஜீவ விருட்சத்தினுடைய அல்லது நித்திய ஜீவனினுடைய ஆசீர்வாதத்தை தேவன் எல்லாருக்கும் இல்ல, நியமிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? நித்திய ஜீவனினுடைய ஆசீர்வாதம் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன என்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை குறித்து தான், அல்லது அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள வந்தா நான் வருகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? வேதத்திலிருந்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சொல்லுவோம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென் என்று சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றால் ஜீவனை கொடுக்க வந்தார். ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் என்ன அடையணுமா? பரிபூரணம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அந்த ஜீவன் என்ன அடையணுமாமா? பரிபூரணம். பரிபூரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுமை. சொல்லுங்க, ஜீவன் என்ன ஆகுதாமா? நமக்குள்ள முழுமை அடைகிறது அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த ஜீவன் எனக்குள் நிறைவாகிறது. ஆமென் என்று சொல்லாமா? அல்லது அந்த ஜீவன் எனக்குள் நிரம்புகிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. அந்த ஜீவன் எனக்குள் என்ன ஆகுதாமா? நிரம்புகிறது, ஒரு முழுமை அடைகிறது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுடைய சாயல் நமக்குள்ள என்ன அடையணும்? முழுமை அடையணும். பூரண வடிவமுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறான். அப்போ அறகுறையாய் அல்ல. ஏசப்பா எனக்கு கொடுத்த ஜீவன் அறகுறையாய் அல்ல. அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆயிட்டே இருக்கணும்? பரிபூரணம் அடைஞ்சிட்டே இருக்கணும். அல்லது வளர்ந்து கொண்டே வளரணும். வளர்ந்து என்ன ஆகணும்? பரிபூரணம் அடையணும். அதாவது ஒரு தாய் கருவுல குழந்தை என்ன செய்து, அந்த குழந்தை என்ன செய்து வளர்ந்து அந்த கரு வளர்ந்து அது 9 மாதம் பரிபூர்ணமானதுக்கு அப்புறம் தான் என்ன செய்தாமா? வெளிப்படுது. அப்போ ஏசப்பா இந்த பூமியில நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தால் அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆயிட்டே இருக்கணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆகணும்? பரிபூரணம் அடையணும். அப்படி இல்லை என்றால் முழுமை அடையணும்னு சொல்லா, இல்லை நான் நிறைவாக வேண்டும் என்று சொல்லா, இல்லை நான் நிரம்ப வேண்டும் என்று சொல்லுகலாம். ஆமென் என்று சொல்லலாமா? இதனுடைய தொடக்கத்தை நான் முதல்ல இருந்து எப்பொழுது சொல்லுகிறது போல முதல்ல இருந்தே தொடங்குறேன். ஆதியாகமம் 1:2 வாசிக்கிற பொழுது தேவன் என்ன செஞ்சார்? பூமியை சிருஷ்டித்தார். இந்த பூமியை தேவன் மனுபுத்தருக்கு கொடுத்திருந்தார். சங்கீதம் 105 வாசிக்கிற பொழுது 105:15 வாசிக்கிற பொழுது இந்த பூமியை தேவன் யாருக்கு கொடுத்திருந்தாராமா? மனுபுத்திரருக்கு கொடுத்திருந்தார். மனுபுத்திரருக்கு கொடுத்ததான, அதாவது மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அந்த மனுபுத்திரர் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிறதுக்காக தேவனை போலவே இருக்கும்படி ஜீவனை மனுஷனுக்குள் ஊதினார் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா மண்ணினால் தேவன் மனிதனை எடுத்து மனுஷனாக உருவாக்கி அந்த மனுஷனுக்குள்ள தேவன் தனது சுவாசத்தை ஊதினார். அந்த ஊதுனா அந்த காத்துக்கு பேர் தான் ஜீவன். ஆமென் என்று சொல்லலாமா? அதுதான் என்னது? ஜீவன். அந்த ஜீவன் என்ன வேலை செய்யும்? தேவனை போல இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை அந்த ஜீவனுக்குள் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஜீவனுக்குள்ள பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற அந்த அதிகாரம் அந்த ஜீவனுக்குள் இருந்தது. ஆமென் என்று சொல்லாம? அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருந்தது? பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற, அந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிற அந்த அதிகாரம் அந்த ஜீவனுக்குள் இருந்தது. 1-2 அதிகாரம் வரைக்கும். அந்த 2ஆம் அதிகாரத்தில் அப்பதான் அந்த தேவன் சொல்றாரு, இந்த கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது? நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஆனா 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் யாரை வஞ்சிச்சா? ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அந்த என்ன செஞ்ச அந்த கனியை சாப்பிட வைத்தது நிமித்தம் தேவன் அவர்களுக்குள் ஊதின அந்த ஜீவன் என்ன ஆயிடுச்சு? செத்து போயிருச்சு.
இந்த கனியை சாப்பிடுகிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னாரே. எது செத்துச்சு? மெயினா எது செத்துச்சுன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு செத்து போச்சு. அப்படி சொல்ல தேவ சாயலா இருக்க வேண்டிய அந்த தேவ சாயலினுடைய வளர்ச்சி செத்து போச்சே. பழுகி பெருகுகிற ஆசீர்வாதங்கள் என்ன சாய்ச்சே? அது பழுகி பெருகுகிறதான அந்த நன்மை செத்து போச்சே. அடுத்து ஆண்டு கொள்ளுகிற அந்த அதிகாரம் செத்து போச்சே. இப்படி செத்து போனனால நம்ம முழுக்க முழுக்க யாருக்கு அடிமையாயிட்டோம்? சாத்தானுக்கு அடிமையாயிட்டோம். இந்த பூமியும் இந்த நிறைவும் எல்லாமே யாருக்கு அடிமையாயிடுச்சே? சாத்தானுக்கு அடிமையாயிடுச்சே. தேவன் இப்படி இருக்க விரும்பவில்லை. இந்த பூமியையும் இப்படி இருக்க வைக்க விரும்பவில்லை, மனிதனையும் தேவன் இப்படி இருக்க வைக்க விரும்பவில்லை. மறுபடியும் நான் அவனுக்குள்ள இந்த ஜீவனை ஊத வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் என்று சொல்லாமா? மறுபடியும் மறுபடியும் மனுஷனுக்குள்ள அந்த ஜீவனையும் தேவ சாயலையும் பழுகி பெருகி பூமியை நிரப்புகிற அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்குள் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பெரிய பிளானோட தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த 40 நாட்கள் எதற்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம்? ஏசப்பா பாடுகளை நமக்காக சகித்தார், சுமந்தார் என்பதை அதை நினைவு கூறுகிற வண்ணமாகத்தான் இந்த 40 நாட்களை நம்ம நினைவு கூறுகிறோம். அப்போ அப்படி வந்துதான் எதை கொடுத்தாராம்? ஜீவனை கொடுத்தார். அதுதான் இந்த யோவான் 10:10 வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க. யாருக்கு? எனக்கு. சொல்லுங்க, யாருக்கு? எனக்கு. சொல்லுங்க, எனக்கு ஜீவனை கொடுக்க. சொல்லுங்க, எனக்கு ஜீவனை கொடுக்க, எனக்கு ஜீவனை கொடுக்க. அப்போ எனக்கு ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதாவது ஜீவனை கொடுத்துட்டு அப்படியே விட விரும்பவில்லை தேவன். அதை என்ன செய்ய விரும்புகிறார்? அது பரிபூரணம் அடையணும். அது பரிபூரணம் அடையணும். அது வளர்ந்து கொண்டே இருக்கணும். வளர்ந்து 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 அந்த அதிகாரத்தை எடுக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கணும், அந்த மேன்மையை எடுக்கணும், அதை ஆண்டு கொள்ளுகிறதான திறமையை எடுக்கணும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன ஆகணும்? நல்லா சொல்லுங்க, அந்த ஜீவனை நமக்குள்ள என்ன ஆகணும்? பரிபூரணம். சத்தமா சொல்லுவோம், அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன ஆகணும்? பரிபூரணப்படணும். அப்போ இந்த ஜீவன் இப்போ எனக்குள்ள எப்படி பரிபூரணம் அடையும்? இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அந்த ஜீவன் எனக்குள்ள நாளுக்கு நாள் எப்படி நான் பரிபூர்ணம் அடைய செய்யணும், அல்லது இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி பரிபூர்ணம் அடையும் என்பதை குறித்து தான் தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். 4 காரியங்கள். இது முடிந்த உடனே நம்ம எப்பவுமே நமக்கு கொடுக்கிற திருவிருந்து, அதோடு கூட நம்ம, ஏன்னா அதில் தான் ஜீவன் இருக்குது என்பதை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். அதனால நித்திய ஜீவன் என்கிற செய்தியை மாத்திரமல்ல, அதுக்குண்டான செயலையும் தேவன் நமக்காக செய்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? சரி, தேவன் நமக்குள்ள தேவன் கொடுத்த ஜீவன் என்ன அடையணும்? பரிபூர்ணம் அடையணும். முதல்ல அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய என்ன செய்யணும்? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் தேவனையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். எல்லாரும் ஆமென் சொல்லமா? முதல்ல சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனாகிய தேவாதி தேவனை ஒன்னு. ரெண்டாவது தேவனை அறிகிற அறிவோ. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். மெய் தேவனாகிய தேவனை குறித்த அறிவோ, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய அறிய அறிய, அல்லது அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, அல்லது ஆராய 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 அவரை குறித்த அறிவு நமக்குள் வர 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 வரத்தான் என்ன வருதாமா? இந்த ஜீவன் எனக்குள் பரிபூரணம் அடையுது. ஒரு முறை ஏசப்பா ஜீவனை கொடுத்தாரு, ஒரே ஒரு முறை எனக்காக மரித்தாரு, ரத்தம் சிந்தினாரு, அந்த ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஜீவனை நான் எப்படி மல்டிப்ளையர் பண்ணணும், இந்த ஜீவனை எப்படி நான் பெருக்கணும், அல்லது இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி பரிபூர்ணம் அடையுது அப்படின்னா, அவரை குறித்து நான் அறிந்து கொள்ள இன்னும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட அறிந்து கொள்ளுதனுடைய மீனிங் எப்படின்னா, அறிந்து கொள்ளுதல் என்றால் உறவாடுதல்.
அவரோட நான் உறவாட அல்லது இந்த வேத வசனங்களை வாசிக்க அல்லது அவரோடு கூட பேச இன்னும் நான் ஆழமாய் அவரோடு கூட உள்ள போக வேதத்திலிருந்து இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். அறிதல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் வாசிப்போம். ஆதியாகமம் 4:1 வாசிமா. 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை இந்த வசனத்தை வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி நல்ல விளங்க. அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை கர்த்தரால். இந்த வசனத்தை வாசி பாருங்க. கர்த்தரால் சொல்லுங்க. கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாளாம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கணவன் மனைவி ஆதாமும் ஏவாளும். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்து காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அறிந்து சொல்லுங்க என்னவாமா? அறிந்து. இன்னொரு வசனத்தை வாசிமா. அதே 5:3 வாசிங்க. 5:3 ஆதியாகமம் 5:3. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக, நல்ல விளக்கமா, தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இப்ப இந்த சேத்துக்கு யார்தான் தகப்ப? ஆதாம். இந்த காயினுக்கு யார்தான் தகப்ப? என்ன டிஃபரண்ட்? அறிந்து ஆதாம் ஏவாளை அறிந்து ஒரு குமாரனை பெற்று காயினை பெற்று அவனை கர்த்தரால் பெற்றேன் என்று சொல்றான். இப்போ ஆதாம் தன் சுயபலத்தினால இப்ப அந்த இடத்துல தன் சாயலின்படியும் தன் ரூபத்தை மனுஷ சாயல் வந்துருச்சு. இப்போ என்ன சாயல் வந்துருச்சு? மனுஷ சாயல் வந்துருச்சு. இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா, ஆதாம் ஏவாளை அறிந்து. இதை எதுக்கு இன்னும் இதனுடைய மீனிங் எப்படி சொல்லானா, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இதனுடைய எப்படி பெயர் சொல்லலாம்? ஆழமான உறவு. அப்போ இதை எனக்கு ஆவியானவர் எப்படி இதை விளக்கி கொடுத்தார்னா, நம்ம ஏசப்பாவை அறிய அன்பு சகோதரன் சொன்னது போல அந்த வார்த்தையை உள்ள வச்சு எனக்கு இதை சொன்னீங்களே, இதை செஞ்சீங்களே, இதை பண்ணினீங்களே அப்படின்னு அந்த வார்த்தையை பேசி ஆழமாய் போய் அந்த வார்த்தை கருத்தரித்து, எல்லாராமே என்று சொல்லுவோம், அந்த வார்த்தை கருத்தரித்து இதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பெற்றெடுத்துட்டேன். நாங்கள் அவருடைய நிலத்துக்கு போன பொழுது வனாந்தரமாக தான் இருந்தது. ஏன்னா பிரதர் சொன்ன மாதிரி அங்கே டூலெட் போட்டு இது விற்பனைக்குன்னு போட்டாங்க. அப்போ ஏசப்பா சொன்னார், இல்லை பிரதர், இது விற்க வேண்டிய இடம் இல்லை, இங்கே தான் ரெகோபோத் உங்களுக்கு தொடங்குதுன்னார். இங்கே தான் பிரதர் ரெகோபோத் உங்களுக்கு தொடங்குது, இனி இந்த எல்லையிலேருந்து உங்களுக்கு ரெகோபோத்து. இப்போ இதை முடிக்க இன்னொரு ரெகோபோத்தை கத்த தந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமாம், அதையும் கத்த தந்துட்டார். இதை எதுக்கு சொல்ற அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த இன்டிமேட் அந்த வார்த்தை ஆதாம் ஏவாளை அறிந்து, சொல்லுங்க, ஆதாம் ஏவாளை அறிந்து கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றே காயின் அவனுக்கு. இப்ப இதை எதுக்கு சொல்றானா, அறிதல். அப்ப அப்படின்னா அந்த டீப் பாண்டிங் அல்லது சோல் பாண்டிங் அல்லது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஆழம். ஏசு நல்லவருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இல்ல, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதுதான் அறிதல். ருசித்து பார்க்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஏசு எப்படிப்பட்டவர், ஏசு கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய குமாரன். எதற்காக அவர் இந்த பூமிக்கு வரணும்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். நான் இழந்து போன ஜீவனை, நான் இழந்து போன அதிகாரத்தை, நான் இந்த இழந்து போன மேன்மையை, இழந்து போன ஆசீர்வாதத்தை தேவன் எனக்குள்ள மறுபடியும் வைக்கிறதுக்கு ஏசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். ஒரு நாள் ஒரு நாஸ்திகன் சொன்னார், ஒரு சுவிசேஷகர் போய் அந்த நாஸ்திகன்ட்ட போய் இயேசு கிறிஸ்து நல்லவர் வல்லவர் அப்படி எல்லாம் பிரசங்கித்து கொண்டிருக்க பொழுது அந்த நாஸ்திகன் சொன்னார், உங்க இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை இல்லை. அவர் என்ன பண்றாரு, ரோட்ல கிடக்கிற முளையெல்லாம் தூக்கி தன் தலை மேல வச்சுட்டு எனக்கு முட்கிரீடோன்னு சொல்றாரு. அப்படிங்கிற பொழுது இந்த சுவிசேஷகன் அந்த நாஸ்திகனை பார்த்து சொன்னாரு, ஆமாப்பா, இயேசு கிறிஸ்து முட்கிரீடத்தை சுமந்தது உண்மைதான்.
ஏன்னா நீ வழியில நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த முள்ளெல்லாம் உனக்கு குத்தக்கூடாது என்பதற்காக உன் வழியில இருக்கிற முள்ளுகளை எல்லாம் தூக்கி தன் மேலே சுமந்து கொண்டு நீ சுகமாக நடக்க வேண்டும் என்பதற்காக பாதையை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொன்னார். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்லாமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அன்பு என்ன, அவர் எதுக்கு என்ன நேசிக்கணும், எதுக்கு ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படணும், எதுக்காக இயேசு அடிபடணும், இயேசு கிறிஸ்து எதற்காக 5480 காயங்கள் எதுக்கு படணும், இயேசு கிறிஸ்து ரோமர்களுடைய முறைப்படி 40க்கு 1 அடிகள் ஏன் படணும், யூதர்களுடைய முறைப்படி 80 அடிகள் ஏன் படணும், 17 மணி நேரம் அவர் தண்ணி இல்லாமல் இருந்தாரே, தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு இருந்தாரே, ஏன்? என்னையும் உங்களையும் மீட்டெடுப்பதற்காக சத்துருவின் பிடியில இருந்து நாளுக்கு நாள் செத்து கொண்டிருக்கிறோமே. சுதந்திரமாய் வாழ வேண்டிய இந்த உலகத்துல, பழுகி பெருக வேண்டிய இந்த உலகத்துல தேவனை முகமுகமாய் ஆராதித்து, தேவனை முகமுகமாய் சந்தித்து ஆராதித்து கொண்டிருக்க வேண்டிய நம்ம இப்போ பிசாசினாலே கசக்கப்பட்டு பிழியப்பட்டு வியாதியினால, தரித்திரத்தினால, மாந்திரிகங்களினால நாளுக்கு நாள் அடிபட்டு கிடக்கிறோமே. அந்த சத்ருவினுடைய கையிலிருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். அவரை அறியணும், அவரோடு கூட உட்கார்ந்து பேசணும். உங்க சூழ்நிலையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது குடும்பத்துல, உங்களுடைய பிசினஸ்ல, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன, இந்த போராட்டம் ஏன் இதை அனுமதித்திருக்கிறீங்க, ஏன் இதை இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதித்திருக்கிறீங்க, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு உள்ள போய் அவரோடு கூட உட்கார்ந்து அவரை அறிய 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 ஆமென் என்று சொல்லாமா? ஆமா, ஒன்றான மெய்தேவனையோ இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன். திரும்பவும் சொல்றேன், ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அந்த அந்த ஜீவன் நமக்குள்ள நித்தியமா இருக்கணும். இந்த ஜீவன் நித்தியமா இருந்தாத்தான் நம்ம பரலோகத்துல போய் தேவனை முகமுகமாய், பரலோகத்திலும் பூமியிலும் தேவனை முகமுகமாய் ஆராதிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைனா ஜீவன் தேவை. அந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி பரிபூர்ணப்படுகிறது என்றால், நான் அவரை அறிய 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 அவருக்குள்ள அப்படியே அந்த டீப் பாண்டிங்குள்ள போக 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 அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன என்கிறதை நான் அறிந்து 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 அவரை நேசிக்கிறதற்காகவே, அவரை நேசிக்க திரும்ப சொல்றேன், அந்த ஜீவன் எனக்குள்ள பரிபூர்ணம் அடையுனா அவருக்குள்ள நான் ஆழமாக போகணும். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்தை வாசிங்க. அவரை அறிய அறிய பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ள 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்தை வாசிமா. கிருபையும் தேவனை அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். இன்னொன்னு சொல்றாரு, அவரை அறிய அறிய, சொல்லுங்க, அவரை அறிய அறிய உங்களுக்குள்ள என்ன வருமாமா? கிருபை உண்டாகும். அடுத்து சமாதானம் உண்டாகும். ஒருவேளை இந்த பிரச்சனையில், இந்த போராட்டத்தில், இந்த பாடுகளில் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நிந்தை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் குழம்பி 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 ஏன் இந்த உலகத்தில் நம்ம பிறந்த, ஏன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மளையே வெறுக்க வைக்கிற இந்த சூழ்நிலையில் அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும், இந்த போராட்டத்துக்கு என்ன செய்யணும், ஏன் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் அனுமதித்தீங்க அப்படின்னு கேட்க 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 நம்ம மேல ஒரு கிருபை வருகிறதாமா, நம்ம மேல ஒரு சமாதானம். இந்த பிரச்சனை எதுக்கு, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி உன் லைஃபை நான் எப்படி மாற்றுவேன், இந்த பிரச்சனையை எப்படி, ஏன்னா எப்பவுமே ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா,
அப்படியே நான் சொன்னது போல இந்த உலகத்துக்குள்ள இந்த ஏதேனுக்குள்ள தான் ஜீவ விருட்சம். இப்போ ஆதாமும் ஏவாளும் இந்த ஜீவ விருட்சத்தின் மத்தியில் தான் உலாவி கொண்டிருந்தாங்க. அப்படி உலாவின உடனே ஈஸியா அதை விட்டுட்டாங்க. இந்த ஜீவ விருட்சத்தினோட பலன் என்னன்னு தெரியாம சாத்தான் என்ன செஞ்சா, வஞ்சிச்சபடினால ஈஸியா அதை விட்டுட்டாங்க. அதனால அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, துரத்தினார். தேவன் என்ன செஞ்சார், அவங்கள வெளியே துரத்திட்டு அங்க என்ன செஞ்சார், ஒரு காவலை வச்சுட்டாரு. இப்போ என்னன்னா, நான் உனக்கு ஈஸியா கொடுத்த அதனுடைய அருமை உனக்கு தெரியல. இப்போ நீ உலகத்துக்குள்ள போ. என்ன சொல்றாரு, இப்போ உலகத்துக்குள்ள போ. இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற பிசாசுடைய கிரியைகளை, போராட்டங்களை, வேதனைகளை, பாடுகளை, அதனால தான் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு எதை கொடுப்ப, ஜீவ விருட்சத்தை கொடுப்ப. நீ ஜெயங்கொள்ளு. நீ இந்த ஏன் நீங்க கேட்குறமே, அது ஒரு சில நம்ம எப்படி தெரியுமா, இன்னும் டீப்பா பேசுவோம். ஜெபிக்கதாங்க பிரச்சனை அதிகமாகுது சொல்றோமா. என் அம்மாவும் எங்க சித்தியும் எங்க சித்தப்பாவும் எங்க அப்பாவும் 2 பேரும் நல்லா குடிப்பாங்க. அப்படி குடிக்கிற பொழுது எங்க சித்தி எங்க அம்மாவும் என்ன பண்ணாங்கன்னா, பிளான் பண்ணாங்க, இனிமேல் நம்ம குடிக்கிற கணவனுக்காக நம்ம டெய்லி என்ன செய்வோம், ஒரு 6 to 7 உட்காந்து ஜெபிப்போன்னு பிளான் பண்ணாங்க. ஒரு 2 வாரம் ஜெபிச்சாங்க எங்க சித்தி. அதுக்கப்புறம் ஜெபத்துக்கு வரல. எங்க அம்மா கேட்டாங்க, ஏசலா நீ ஜெபத்துக்கு வரலனா போக்கா. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சதுல அவர் ரொம்ப குடிக்கிறாரு. ஏன்னா எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு சம்பவம். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எங்க தேவ பிரசன்னத்துல நம்ம உள்ள போறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தேவனோடு உறவாடுக்கிறோம்னா அதை எப்படி கட் பண்ணணும் தான் அவன் பாப்பா. எங்க நம்ம உள்ள போய் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டோம்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எங்க புசிச்சிட்டோம்னா, அப்ப அதை தடை செய்யறதுக்கு அவன் என்ன செய்யறான், போராட்டத்தை அதிகப்படுத்துறா, பிரச்சனையை அதிகப்படுத்துறா. நம்ம என்ன நினைச்சிட்டோம், நம்ம ஜெபிக்கிறனால தான் பிரச்சனை. இல்லை, இன்னும் ஜெபிக்க, அடிக்க அம்மியும் நகரணும். பிரச்சனை எழும்ப இன்னும் அடி. எனக்கு ஒரு நாள் கற்றுக் கொடுத்தாரு. வீட்டுக்குள்ள பிரச்சனை, ஒரு சில பிரச்சனையெல்லாம் அப்பதான் அந்த பிரச்சனையை அடிச்சு முடிப்போம், அடுத்து கொஞ்ச நேரத்தில் எழும்பும். சரி, அந்த பிரச்சனையை அடிச்சு முடிச்சா இன்னொரு பிரச்சனை எழும்பும். அப்போ ஒரு நாள், என்ன ஆண்டவரே, ஒவ்வொரு பிரச்சனையும் முடிய ஒவ்வொரு பிரச்சனை எழும்புதுன்னா, இதெல்லாம் இத்தனை நாள் மறைஞ்சிட்டு இருந்துச்சு. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஆமா, அது கணவனுக்குள்ளேயே இருக்கட்டும், மனைவிக்குள்ளேயே இருக்கட்டும், பிள்ளைக்குள்ளேயே இருக்கட்டும். அப்பதான் குடிவெறியின் ஆவி அடிச்சு நொறுக்குவோம். அப்ப அடுத்து கோபத்தின் ஆவி, அதை கொஞ்ச நாள் அடிங்க. அப்புறம் முறுமுறுப்பின் ஆவி. இல்லை, எதுக்கு சொல்றேன்னா, என் பாளையத்துக்குள்ள உண்மைமா இப்ப நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். பாளையத்துக்குள்ள எந்த சத்துருக்களுடைய வல்லமைகளும் வீட்டுக்குள்ள வேலை செய்யக்கூடாது. ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவும் பாளையம் எங்கும் நான் உலாவி கொண்டிருக்கிறேன். உன் பாளையத்துல இருக்கிற அசூசியை கண்டு நான் வெளியே போய்விடாதபடி உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டும். நல்ல விளங்கம். அதனால ஜெபிக்க பிரச்சனை வருதுனால என்ன செஞ்சிடாதீங்க, நிறுத்திடாதீங்க, இன்னடிங்க. ஏன்னா தேவன் எனக்கு சொல்லி கொடுத்து சொல்றேன், அவன் பவர்லெஸ் ஆனவன். சாத்தானுடைய பற்கள் எல்லாம், தலையெல்லாம் நசுக்கப்பட்டுருச்சு. இனி அவன் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணவே கூடாது, உள்ள வரவே கூடாது. நம்மளுடைய நோக்கம் ஜீவ விருட்சம், நம்ம நோக்க ஜீவன், நம்மளோட நோக்க நித்திய ஜீவன். உள்ள போ. அதை உள்ள போக விட மாட்டா. ஜீவனை நமக்குள்ள வைக்க விட மாட்டா. அது பரிபூர்ணப்படைய விட மாட்டா. ஆனாலும் உள்ளப்போ. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கு நடுவில் இதை எப்படி ஆண்டவரே நான் ஓவர் கம் பண்ணும், இதை எப்படி ஆண்டவரே ஜெயிக்கணும்னு ஒவ்வொரு எல்லையில நிற்க அது தேவனை அறிய கடந்த வாரத்தில் கர்த்தர் சொன்னார், நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு நம்ம எடுக்கிற ஜெயங்களும் அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் நம்மளை நியமித்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவா. நம்ம ஆமென். ஏன்னா என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்தனால இப்படி ஜெயித்தபடினாலே தேவன் உங்களுக்கு அந்த ஜெயத்தை தருவார் என்று அநேகரை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்துறதுக்காகத்தான் என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுக்க. நல்லா கரம் தட்டுங்க, நல்லா கரம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவரை அறிய சொல்லுங்க, அவர் அறிய அவருக்குள்ள போக ஏசப்பா எனக்காக பாடுபட்டாரு, எதற்காக ஏசப்பா எனக்காக முள்முடி சுமந்தாரு, எதற்காக ஏசப்பா எதற்காக காயங்கள் பட்டாரு.
எனக்காக 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 ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் உம்மை நேசிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே இன்னும் உம்மை ஆண்டவரே ஆராதிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்குள்ள போக 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 அவரை அறிய 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 ஜீவன் எனக்குள்ள என்ன செய்தாமா பரிபூரணப்படுது. எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்னா வாசிப்போம். எப்படி அவர் அறிந்து கொள்ள முடியும்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வேதவசனம் வாசிங்கம்மா. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே. போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை நல்லா சொல்லுங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. வேத வசனத்தை தியானிங்க. எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்? இப்ப என்னை குறித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆமா, ஒருவேளை என்ன என்னுடைய டைரி ஆகட்டும், அல்லது நான் என்னுடைய வாழ்க்கை குறிப்புகளை எழுதின டைரி ஆகட்டும், அதை எடுத்து வாசிக்கிற பொழுது, ஒருவேளை ஃபேஸ்புக்கில் ஆட்டி இன்னைக்கு நிறைய நம்ம தான் வச்சிருக்கிறோமே, அப்போ ஒரு மனுஷனை அறிந்து கொள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கிற பொழுது, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, தேவனை குறித்த அறிவு அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவு நமக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும்? அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள். ஆமென் என்று சொல்லாமா. இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்க 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 வாசிக்க, அந்த வேத வசனத்தை ஆராய ஆராய ஆராய, அல்லது அந்த வேத வசனத்தை நம்ம உட்கொள்ள இந்த ஜீவன் அல்லது இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஜீவன் என்ன அடையுதாமா? பரிபூரணம் அடைகிறது. பரிபூர்ணம் அடைகிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொன்ன? முழுமை அல்லது நிறைவு. ஒரு நிறைவு, ஒரு முழுமை அல்லது நிரப்பப்படுதல். அறகுறையாய் அல்ல. ஜீவன் எனக்குள் அறகுறையாய் வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஜீவன் எனக்குள் அறகுறையா வேலை செஞ்சுச்சு அப்படின்னா நான் அதிகாரத்தை எடுக்க முடியாது. சாத்தான் மேல அந்த அதிகாரத்தை என்னால எடுக்க முடியாது. பழுகி பெருகிற ஆசீர்வாதத்தை என்னால எடுக்க முடியாது. பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனா இந்த வேத வசனத்தை நான் ஆராய 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 இந்த ஜீவன் எனக்குள் என்ன ஆயிட்டே இருக்குதாமா? பரிபூர்ணம் அடைந்து கொண்டு இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான். நமக்குள்ள எத்தனை மனுஷன் இருக்கிறான்? 2 மனுஷன் இருக்கிறான். நமக்குள்ள 2 மனுஷன் இருக்கிறான். ஒன்று ஆவிக்குரிய மனுஷன், 2வது மாமிசிக மனுஷன். மாமிசிக மனுஷன் தான் இந்த வெளிப்பிரகாரமான சரீர மனுஷன். ஆனா நமக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான். ஆவிக்குரிய மனுஷன். இப்ப வெளிப்பிரகார மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, இட்லி சட்னி தோசை இதெல்லாம் போட்டு போட்டு வெளிப்பிரகார மனுஷனை வளர்க்கிறோம். ஆனா இந்த உள்பிரகாரமான மனுஷனை வளர்க்கறதுக்கு என்ன தேவை? வேத வசனம் மகளே, வேத வசனம். எந்த அளவுக்கு வேத வசனமும் ஒன்னொன்னு சொல்லலாம், ஜபமும் வேதமும், ஜபமும் வேதம், ஜபமும் வேதமும். இந்த வேத வசனத்தை எந்த அளவுக்கு நீங்க உட்கொள்ளுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்திருப்பான். நீங்க நல்லா, அதாவது நல்லா அந்த வேத வசனத்தை அப்படியே வாசிச்சு 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 இந்த ஆவிக்குரிய மனுஷன் நீங்க கொழுக்க வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த மாமிசம் அப்பப்ப கொஞ்சம் எழும்புது பாத்தியா? கோவத்துல, வஞ்சகத்துல, தேவனுக்கு விரோதமான காரியத்தை பார்க்கறதுல அப்படியே அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படியெல்லாம் எழும்பாது. ஏன்னா இந்த ஆவிக்குரிய மனுஷன் மாமிசிக மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அடக்கிட்டான். ஆனா அதே நேரத்துல நல்லா வேதமே வாசிக்காம, ஜபமே பண்ணாம, வேதத்தை வாசிக்காம ஜபமே பண்ணாம நீங்க என்ன செய்யுங்கன்னா தூங்கி 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 எழும்பு பாருங்க. ஒரு நாள் நீங்க ஜெபிக்கலைன்னா அடுத்த நாள் உங்களால் ஜெபிக்க முடியாது, அந்த பிரசன்ட்டுக்குள்ள போக முடியாது. ஏன்னா என்ன பண்ணிட்டோம்? இந்த மாமிசீக மனுஷன் என்ன பண்ணிட்டோம்? நல்லா கொழுக்க வச்சுட்டோம். இப்ப என்ன பண்ணிட்டா? இந்த மாமிசீக மனுஷன் எழும்பி ஆவிக்குரிய மனுஷனை அடக்கிட்டா. ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணிட்டான்? நல்லா அடக்கிட்டா. அதனால அப்புறம் பாருங்க உட்கார்ந்து ஜபமே வராது. அப்புறம் போய் உட்கார்ந்தா என்னதான் வரும்? தூக்கம் தான் வரும். நம்மளும் நல்லா அப்பா 3 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணிட்டு எழும்பி வந்துட்டோம் கிடையாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீ வேத வசனங்களை நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் வாசிக்கிறீங்களோ, வேத வசனங்களை எந்த அளவுக்கு நீங்கள் உட்கொள்ளுகிறீர்களோ, அல்லது வேத வசனத்தை எந்த அளவுக்கு, ஏன்னா ஜீவ அப்பம் நானே.
ஜீவ அப்பா அவரு. அந்த அப்பத்தை புசிக்க 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 அந்த உள்ளான மனுஷன் பலப்படுறா. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினால சத்துருவை அழிக்கிற அந்த அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்புறம் முடங்க மாட்டோம், அப்புறம் பிரச்சனைன்னு போய் படுக்க மாட்டோம். அந்த சத்துருவை எதிர்க்கிற அந்த அதிகாரத்தை தேவன் தருகிறார். ஆமேன் என்று சொல்லாம நான் அடிக்கடி சொல்றதா, ஆபிரகாம் லிங்கன் அவங்க கையில எப்பவுமே வேத புத்தகம் இருக்கும். அவர் ஆபிரகாம் லிங்கன் விறகு வெட்டியாயிருந்தான். காடுகளுக்கு போகிற பொழுதெல்லாம், விறகு வெட்ட காட்டுக்கு போகிற பொழுதெல்லாம் இந்த வேத புத்தகத்தை எடுத்துட்டே போயிடுவார். போய் அங்க உட்கார்ந்து வாசிப்பார், வாசித்து கொண்டே இருப்பார். ஏன்னா ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாராம், எப்பவும் வேதமும் கையுமாவே நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்வாரா, என் பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க, உன் கையை விட்டு வேதமும் உன் வாயை விட்டு வேத வசனமும் பிரியாது இருக்கட்டும். உன் கையை விட்டு வேதமும் உன் வாயை விட்டு வேத வசனமும் பிரியாது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது நிமித்தம் வேதத்தை வாசிப்பாரு. விறகு வெட்டியாயிருந்த அவரை தேவன் அபிரகாமுடைய ஜனாதிபதியாக மாற்றினார். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? ஏன்னா அந்த ஜனாதிபதிக்குண்டான ஞானத்தை கர்த்தர் தந்தார். அன்றைக்கு நிறைய உள்நாட்டு போர்கள் இருக்குமா, நிறைய உள்நாட்டு போர்கள். அவருக்கு வேற எப்படி ஜெயிக்கிறதுனால தெரியல. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தேவ பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து கேட்பாரா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு எப்படிப்பட்ட போர்களை, எப்படிப்பட்ட சண்டைகளை இன்னைக்கு எப்படி நான் ஜெயிக்கணுங்கிற பொழுது தேவன் அதிகாலை அவர் அந்த 4 மணிக்கு தேவ பிரசன்னத்தில் போய் உட்கார பொழுது தேவன் அன்றைக்கு என்ன சொல்லுவாரோ அது அப்படியே நடக்கும். தேவன் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை செயல்படுற பொழுது நிறைய நாட்கள் அமெரிக்காவை காப்பாற்றி இருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று. நிறைய உள்நாட்போர்கள் எல்லாம் வந்த பொழுது, அதாவது அவருடைய அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய வேதாகமத்தை வைத்திருந்தாங்க. அவருடைய வேதாகம் இருந்தது. அதில் சங்கீதம் 34 எப்பவுமே திறந்து வச்சிருப்பார். அதில் அந்த 4வது வேத வசனம் வாசிங்க. அந்த 4வது வேத வசனம் சங்கீதம் 34:4 வாசிக்கிற பொழுது, தேவரீனுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுகிறேன். தேவரீனுடைய எல்லா பயத்துக்கும் நான் கர்த்தரை தேடினேன். அவர் சொல்ற வார்த்தை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அந்த வசனமே அந்த பைபிள் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு நாள் அந்த வசனத்தை கையை வச்சு ஜெபிப்பாரா. ஆண்டவரே, இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, இன்னைக்கு வருகிற இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஜெபிப்பாரா. இதில் ராணுவ அதிகாரிகள் அவரை சந்திக்க வருவாங்களா 5 மணிக்கு. ஏன்னா என்ன நினைச்சிட்டு வருவாங்களோ, ஐயோ அவர் 5 மணிக்கு மேலே வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது, சீக்கிரத்தில் போய் அவரை போய் நம்ம தான் முதல்ல சந்திக்கணும்னு ராணுவ வீரர்கள் அவர் ஆபிரகாம் லிங்கனை சந்திக்க அவருடைய வீட்டுக்கு வருவாங்களா. வந்தாங்கன்னா எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டுப்பாங்களா. இவர் உள்ள யார்கிட்டயோ பேசிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் ஆபிரகாம் லிங்கன்ட்ட கேட்டாங்களா, யாருமே சந்திக்காததுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் சந்திக்க வந்தோமே, எங்களுக்கு முன்னாடி உங்களை யார் சந்திப்பது என்று கேட்ட பொழுது ஆபிரகாம் லிங்கன் சொல்வாரா, உங்களை சந்திப்பதற்கு முன்பாக நான் என் தேவனை சந்திக்கும்படியாக நான் அறையிலே அவரோடு கூட பேசிவிட்டு தான் நான் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லுவார். ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆமா, உன் ஜீவன் பரிபூர்ணப்படனா முதல்ல இயேசு கிறிஸ்துவை அறிவதே முதல் பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவர் அறியணும். அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவருடைய நாமம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவர் என்னை எதற்காய் பிடித்தார், எதற்காய் அழைத்தார், எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவரை அறிவதே நித்திய ஜீவன். 1. 2வது, வேத வசனங்களை நான் ஆராய அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத வசனங்களை ஆராய்கிற பொழுது, வேத வசனங்களை படிக்க வேத வசனங்களை என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு மன்னாவாய் கொடுக்க இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குதாமா? பரிபூரணம் அடைகிறது. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ திரும்ப சொல்றேன், ஏசப்பா எனக்கு எதை கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு. இப்ப அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன அடையணும்?
அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன அடையணும்? பரிபூர்ணம் அடையணும். பரிபூர்ணம் அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்று, தேவனை அறிகிற அறிவிலே நான் பெருகணும். அப்ப தேவனை அறிகிற அறிவு பெருகணும்னா நான் என்ன செய்யணும்? வேத வசனங்களை, ஆமா நல்லா பிடிச்சிட்டீங்க, வேத வசனங்களை ஆராயணும். வேத புத்தகத்தை உட்கார்ந்து வாசிக்கணும் 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 வாசிக்க 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 மனித புத்தகங்கள் அல்ல, மனித காரியங்கள் அல்ல, வேத வசனங்களை ஆராய ஆராய வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய ஜீவன் அல்லது இயேசு கிறிஸ்து எனக்காக கொடுத்த ஜீவன் என்ன அடையுதாமா? பரிபூரணம் அடையுது. 2, 3வது, இப்ப வேத வசன தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ள வருது. வேத வசனத்தை நான் என்ன செய்யறேன்? ஆராய்கிறேன். இது 2 எனக்குள் வர வர இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3, நிறைய வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 அல்லது யோவான் எழுதின சுவிசேஷம் 3:36 வாசிமா. 3:36 வாசிங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணும்னே இல்லையா? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான, ஏன்னா 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளாமா நீங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளதாய் உலகத்தில். இதெல்லாம் சண்டேஸ் கிளாஸ்ல இருந்து வந்த வசனம். இதெல்லாம் இன்னும் தேடுறீங்க பாருங்க அந்த வசனத்தை எல்லாம். கடந்த மாதத்துல தான் தேவன் சொன்னார், கெட்டு போகாமல் இருப்பதே எப்படி? நான் எப்படி கெட்டு போன என்னை தேவன் எப்படி புதுப்பிக்கிறார் என்று கடந்த மாதத்துல தான் தேவன் சொன்னார். அப்போ இப்ப என்னன்னா, மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவருக்கு தந்தரலை. அப்போ முதல்ல திரும்ப சொல்லுங்க, ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சு. சொல்லுங்க, ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சு. அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆகணும்? பரிபூர்ணமடை. பரிபூர்ணமடையதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ள வரணும். 2வது, வேத வசனத்தை ஆராய தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ள வருது. 3வது என்ன சொல்றார்னா, நீ ஆராய்கிற அந்த வசனத்தை அல்லது தேவனை குறித்த வசனத்தை அல்லது தேவன் உங்களுக்கு சொல்லிய வசனத்தை நீங்க என்ன செய்யணுமாமா? விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? 3வது என்னன்னு சொல்லுங்க. 3வது என்னது? 3வது என்னவாமா? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புகிறது. அப்ப 3வது சொல்லுங்க. 3வது விசுவாசம். சொல்லுங்க என்னவாமா? 3வது முதல்ல தேவனை அறிகிற அறிவு, 2வது வேத வசனத்தை ஆராயணும், 3வது விசுவாசி. நீ விசுவாசிக்க 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 உங்களுக்குள்ள என்ன வருமாமா? நித்திய ஜீவன். எதை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் 5480 காயங்கள் பட்டார். எனக்காகத்தான் ரோமருடைய முறைப்படி 40 1 39 அடிகள் பட்டார். அடுத்தது யூதர்களுடைய முறைப்படி 80 அடிகள் பட்டார். அவரை எப்படி எத்தனை பேர் அடிச்சாங்க? 600 போர்ச்சவை. எதுக்காக? எனக்காக. ஏன்னா நான் இத்தனை பாடுகள் பட்டாதான் நான் அந்த நித்திய ஜீவனாகிய ஜீவ விருட்சத்தை போய் புசிக்க முடியும். அப்ப ஏசப்ப தேவன் சொல்றாரு, இல்ல, உனக்கு பதிலாக என் குமாரனை நான் அனுப்புறேன். அப்புறம் எனக்காக அவர் எனக்காகத்தான் இத்தனை பாடுகள் பட்டார் என்று நான் விசுவாசிக்கணும். இங்கிலாந்தினுடைய கவர்னர் ஒரு நாள் கொல்கத்தா மலைக்கு ஏறினார். அப்ப அவர் ஏறுற பொழுது இந்த குச்சியை ஊனி யாருனாலும் என்ன, கொல்கத்தா மலை எப்படி இருக்கும்? இப்படி உயரமா இருக்கும். அவர்னால அந்த கொல்கத்தா மலையில ஏற முடியல. ஏறுற பொழுது எனக்கு கீழே ஒரு குச்சி கொடுத்துருவாங்களா, அதை ஊனிட்டு தான் நீங்க ஏறணும். இவர் என்ன பண்ணாரா? அப்படியே ஊனிட்டு அப்படியே ஏறி போனாரா. அப்படி போகிற பொழுது அவருடைய கண்களிலெல்லாம் கண்ணீர் அப்படியே வந்து கொண்டே இருந்தது. அப்ப கூட இருந்தவர் கேட்டாரா, உங்களால ஏற முடியலையா? உங்களால ஏற முடியலனா நீங்க அழுகுறீங்க. அப்படிங்கிற பொழுது, ஏற முடியலன்னு அழுகல, ஒரு சுமையுமே இல்லாம
ஒரு கைக்கோளோடு கூட ஊனி ஊனி ஏறுகிற என்னாலேயே ஏற முடியலையே, 150 கிலோ எடையுள்ள சிலுவையை எப்படி இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு இந்த கொல்கதால ஏறி விற்பாருன்னு நினைக்க நினைக்க எனக்கு என்ன வருது? அழுகை வருது, அழுகை வருது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உனக்காகத்தான் எனக்காகத்தானே ஏசப்பா இவ்வளோ பாடுபட்டீங்க. ஏன்னா நீங்க இந்த பூமிக்கு வரவில்லை என்றால், அல்லது நீர் எனக்காக ரத்தம் சிந்தவில்லை என்றால், அல்லது நீர் எனக்காக மரிக்கவில்லை என்றால், சாத்தானுடைய கையிலே நான் அடிபட்டு நரகத்துக்கு போயிருப்பேன். ஆனா எனக்கு ஒரு சொல்யூஷனாக, எனக்கு ஒரு பதிலாக, எனக்கு ஒரு விடையாக, எனக்கு ஒரு ஆன்சராக நீர் இந்த பூமிக்கு வந்தபடினாலே சாத்தானின் கையிலிருந்து நான் என்ன செஞ்சேன்? விடுதலையாட. ஒருவேளை அவர் சிலுவையில அந்த கொல்கதா மலையில அந்த சிலுவையை தூக்கி கொண்டு 150 எடையுள்ள அந்த மரத்தை அவர் என்ன செஞ்சார்? அந்த சிலுவையை அந்த கொல்கதா மலையில ஏறி 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 கொண்டிருக்கிற பொழுது ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம், இதுக்கு மேல என்னால ஏற முடியல, இதுக்கு மேல என்னால ஏற முடியலையே அப்படின்னு நினைத்த பொழுது ஒரு பாடல் வரி அப்படியே நம்ம பாட போறோம். என்னையோ சித்தாரே, என்னை நேசித்தாரே, எனக்காக ஜீவன் தந்தாரே. ஒருவேளை அந்த கொல்கதா மலையில ஏறுற பொழுது ஒருவேளை என்னால முடியலன்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்க கூடு. ஆனா அவர் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு? ஒருவேளை இப்ப நான் இந்த கொல்கதா மலையில ஏற முடியாம ஒருவேளை நான் விட்டுட்டு போயிட்டேனா, ஜாக்லின் பிசாசின் கையிலேயே செத்து போயிருப்பாளே அப்படின்னு சொல்லி என்னையோ சித்தாரே, என்னை நேசித்தாரே, எனக்காக ஜீவன் தந்தாரே, தடுமாறு கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறு கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. உறுதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறோ தடுமாறு கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. கையை உயர்த்தி என்னை யோசித்தாரே சொல்லுமா, என்னை யோசித்தீங்களப்பா, என்ன நேசிச்சீங்களே ஆண்டவரே, அதற்காகத்தான் சொல்லுங்க. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்னால இது முடியலன்னு போயிருக்கலாம். ஒருவேளை இப்ப நான் விட்டுட்டு போயிட்டேனா, இந்த ஜாக்லினை பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்குறது யாரு? ஜாக்லினு கூட ஜீவன் வைக்கிறது யாரு? ஜாக்லினு கூட இந்த பூமியை ஆளுகிற பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும் என்று என்னையும் உங்களையும் யோசித்தபடியினார். ஆமென் என்று சொல்லாமா? என்னையும் உங்களையும் யோசித்தபடியினாலதாமா இந்த சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென் என்று சொல்லாமா? இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா, இந்த விசுவாசம் எனக்கு வேணும்.
என்ன வேணும்? இந்த விசுவாசி மகளே. இயேசு கிறிஸ்து எங்கேயோ மரித்தார், யாருக்கோ இல்ல மகளே, உனக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொருவரும் தேவ சாயலாய் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவ சாயல். அதாவது பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அதாவது நமக்குள்ள என்ன இருக்குதாமா? தேவசாயல். நமக்குள்ள என்ன இருக்குது? தேவசாயல். இப்ப இந்த நீங்க அப்பா, அதாவது நீங்க ஒருவேளை பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏசப்பா சரீரத்தை என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? அதான் தான் சொல்றேன், நம்ம சும்மா 5 காயங்கள் சொல்றோம், ஆனா 5480 காயங்கள். அதுல முதுகுல மாத்திரம் 150 காயங்கள், அதுல ஆழமான காயங்கள் 17. அப்படின்னா அந்த அந்த இந்த பாறைச்சில்லு, அந்த இரும்பு கொக்கி, இதையெல்லாம் வச்சு அந்த முதுகுல இப்படி போட்டு எடுக்க, இப்படி போட்டு எடுக்க, இப்படி போட்டு எடுக்க, ஒவ்வொரு முறை ஒவ்வொருகளா கறி வருது போல அவ்வளவு அடிகள். இதை எதுக்கு சொல்றேன்னா, பிசாசு அப்படி இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை சாத்தா அப்படி கீறி கீறி கீறி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ சாயலா இருக்கிற இவரை அலங்கோலப்படுத்தணும். இப்போ நல்லா விளங்கமா, நம்ம யாருடைய சாயல்? தேவ சாயல். நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ சாயலை அழிச்சு 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 இவனுக்குள்ள தேவ சாயலை இல்லாதபடி ஆக்கிரணுங்கிறக்காதா கீறி கீறி கீறி. இதெல்லாம் யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும். நான் பட வேண்டிய பாடு, நான் பட வேண்டிய துக்கம், நான் பட வேண்டிய வேதனைகளை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இன்னைக்கு வரணுங்கிறார். அதனால்தான் சொல்ற, போன மாதத்துல சொன்னது போல, நான் கெட்டு போகாமல் இருக்க. எப்படியாமா? நான் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஏசப்பா எனக்கு எதை கொடுக்க வந்தாரு? நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார், அல்லது ஜீவனை கொடுக்க வந்தார். இந்த ஜீவன் எனக்குள்ள வர 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 எனக்குள்ள மறுபடி என்ன வருதாமா? தேவ சாயல் வருது. தேவ சாயல் மாத்திரமல்ல, நான் இழந்து போன அதிகாரம் வருது. பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை சாத்தானுடைய வல்லமைகளையோ ஆளுகை செய்கிற, அதிகாரப்படுத்துற, கீழ்படுத்துகிற அந்த அதிகாரம் எனக்குள்ள வருது. ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இதை நான் என்ன செய்யணுமாமா? விசுவாசி. திரும்பவும் சொல்லுங்க, ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? ஜீவனை கொடுக்க வந்தாரு. இப்ப ஜீவன் எனக்குள்ள வந்துருது. இந்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆகணும்? நல்ல நல்ல பரிபூர்ண, நல்ல சத்தமா சொல்ல, என்ன ஆகணும்? பரிபூரணம் அடையணும். பரிபூர்ணம் அடையறதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு? தேவனை அறிகிற அறிவு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நித்திய ஜீவனுடைய மெசேஜை மட்டும் நீங்க எப்பவுமே மறந்துடாதீங்க. இதுதான் உங்களுக்கு வாழ்க்கை. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நித்திய ஜீவனை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கல. அத்தனை ஜனங்கள் இருந்த பொழுது நோவா காலத்துல பேழை கட்டப்பட்டது. இந்த நோவாவின் பேழைக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் தாமா. கைவிடப்பட்டவங்களா இருந்துடக்கூடாது. நீங்க யாரா இருக்கக்கூடாது? நித்திய ஜீவன் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவும் முடியாது. நித்திய ஜீவன் இல்லாமல் அந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளவும் பட முடியாது. ரொம்ப சமீபம். ரகசிய வருகையெல்லாம் ரொம்ப சமீபம். ஏன்னா இப்ப நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா 3ஆம் உலக யுத்தப்போர், 3ஆம் உலக யுத்தப்போர், இந்த 3ஆம் உலக யுத்தப்போர் நடக்கக்கூடிய அறிகுறிகள். இதனுடைய எண்டில தான் அந்தி கிறிஸ்து வருவா. இந்த அந்தி கிறிஸ்து வருகிறதுக்கு முன்னாடியே ரகசிய வருக. இந்த சத்தியத்தை நாம் கேட்கிறோம் என்றால், இந்த ஜீவனை எனக்குள் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த ஜீவனை கர்த்தர் எனக்குள் வைக்க விரும்புகிறார் என்றால், நான் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள எப்படி பரிபூர்ணப்படுது? 1, தேவனை அறிகிற அந்த அறிவு எனக்குள்ள வருது. 2வது, வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள என்ன வருது? நித்திய ஜீவன். 3வது, விசுவாசம். வாசிங்க ஒரு சில வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:24, யோவான் 6:40-47. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய விசுவாசிக்கிறவனுக்கு, திரும்பவும் சொல்றேன், தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த இடத்துல தேவன் ஏசப்பா சொல்றாரு, என்னையும் விசுவாசிங்க, என்னை அனுப்பின தேவனையும் விசுவாசிங்க. ஆமென் என்று சொல்லலாம். அடுத்து யோவான் 6:40-47.
குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், அவன் குமாரனை கண்டு அவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் இதுதான் முக்கியம், கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள இருந்தா தான் நான் எழுப்பப்பட முடியும். அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள இருந்தா தான் நான் முகமுகமாய் அவரை தரிசிக்க முடியும். நித்திய ஜீவன் எனக்குள் வர வர தேவ சாயல் எனக்குள்ள வருது. ஆமென் என்று சொல்லலாமா? இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வேத வசனம். 3 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், நல்ல விளங்கமா, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ, குமாரனை, நல்ல விளக்கமா, குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்படின்னு என்னன்னா, நித்திய ஜீவன் எனக்குள்ள வரத்தான் நான் முகமுகமாய் அவரை சந்திக்க முடியும். அவருடைய கடைசி நாளில எழுப்பப்பட முடியும். ஒருவேளை உயிரோடு இருந்தா ரகசிய வருகில, ஒருவேளை நித்திய ஜீவனை பெற்றுட்டு நான் மரித்து போனா கடைசி நாளில் இந்த நித்திய ஜீவன் எனக்குள் இருந்தா தான் நான் எழுப்பப்பட முடியும். அப்படி எழுப்பப்பட்டாதான் நான் பரலோகம் போக முடியும். அப்பதான் நான் பரலோகம் போட முடியும். ஒருவேளை யாருக்குள்ள எல்லாம் நித்திய ஜீவன் இல்லையோ அவர்களுக்கு மேல என்ன இருக்குதாமா? பக்கத்துல கருத்தை பிடிங்கள, உங்க மேல என்ன இருக்கு? தேவ கோபமா? கேளுங்க, தேவ கோபமா நித்திய ஜீவனா? எது வேண்டும் உங்களுக்கு? மரணமா ஜீவனா? மரணமா ஜீவனா? தேவ கோபமா கிருபையா? தேவ நமக்கு கிருபையாய் வந்தாருமா, கிருபையாய் நம்மளை ரட்சிச்சாருமா. அந்த கிருபையை நம்ம என்னைக்கிறோம்? போக்கடித்து கொண்டிருக்கிறோம். திரும்பவும் சொல்ற, இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் தேவன் கொடுக்கல, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆமா, குமாரன் நமக்குள்ள வர வர ஜீவன் எனக்குள் வருது. வாசிப்பா இன்னொரு வேத வசனத்தை, 1 யோவான் 5, 12, 13, 14 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 யோவான் எல்லாரும் எடுத்துக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க, மைக்கில வாசிங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், யோவான் சொல்றாரு, ஏங்க இந்த வெளிப்பாடு, இந்த அதாவது ஜீவன் 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 இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா யாருகிட்ட தான் ரொம்ப பேசுறான்னா யோவான் தான் பேசுறான். நீங்க இந்த அதாவது நீங்க ஒருவேளை இந்த ஜீவன் எனக்குள்ள வர்த்திக்க பண்ணனா யோவான் சுவிசேஷம் ரொம்ப வாசிங்க. ஏன் தெரியுமா? தேவன் யோவானுக்கு இந்த சுவிசேஷத்தை ரொம்ப ஜீவனை குறித்து வெளிப்பட்டு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் மார்பிளியே சாய்ந்து கொண்டிருந்தவன், தேவனுடைய இறுதிய துடிப்பை அறிந்தவன் யோவான். நீங்க வேற எந்த அதிகாரத்துல இருக்காத 2 வார்த்தை இந்த யோவான்ல மட்டும் இருக்கு. 1 விழாவினுடைய ரத்தம் அப்படிங்கிறது எங்கதான் இருக்குது? யோவான்ல தான் இருக்கும். விழாவில் வடிந்த ரத்தம் 1. 2வது அவர் தாகமாயிருக்கிறார் என்கிற வார்த்தை எதுல மட்டும்தான் இருக்குது? யோவான். ஏன்னா இறுதிய துடிப்பை அறிந்தவன் இந்த யோவான். அப்போ அந்த ஜீவனை குறித்த வெளிப்பாடு இந்த 1 யோவான்ல வாசிக்கிறோம். குமாரனை உடையவன் திரும்ப குமாரனை உடையவன் ஜீவனோட சொல்லுங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்ல. அதுக்குத்தான் கர்த்தர் நம்மகிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வேலை என்ன தெரியுமா? ஒருவன் எதற்கு கடனாளியா இருக்கணும்? அந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவானா, ஜீவனை கொடுக்க கடனாளி. 1 யோவானா, எடுத்தவர்கள் பாக்கியவான்கள். வாசிங்க பார்க்கலாம். 3:16. தேங்க்யூ. வாசிமா 3:16. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஜீவனை கொடுக்க கடனாளி. வேற எதுக்கு நீ கடனாளி இல்லை இந்த பூமியில?
நீ பெற்றுக்கொண்ட இந்த ஜீவன் அல்லது நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ஜீவன் அல்லது நான் பெற்றுக்கொண்ட இந்த ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்க நான் என்ன ஆகணும்? கடனாளி. நாளைக்கு ஏசப்பா வந்து கேட்டார், மகளே நான் உனக்கு ஜீவனை கொடுத்தனே, உனக்காக நான் ஜீவனை கொடுத்தனே, அந்த ஜீவனை நீ எத்தனை பேருக்கு கொடுத்த? அந்த ஜீவனை எத்தனை பேருக்கு நீ பகிர்ந்து கொடுத்த? அந்த ஜீவனை கொடுக்க நீ என்ன செய்த? இது ஜாக்லின் மேல மட்டும் விழுந்த கடமை கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கு தேவன் சொல்கிற வார்த்தை, நான் ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறேன். இன்னைக்கு ஜீவன் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்க? சாத்தான் பிடிக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? மரித்து கொண்டிருக்கிறார்களே, சாத்தான் பிடியில செத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் நான் என்ன கொடுக்கணுமாமா? ஜீவனை கொடுக்கணும். மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இந்த ஜீவன், முதல்ல ஜீவன் வருது, இந்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆகுதாமா? பரிபூரணப்படணும். இந்த ஜீவன் எனக்குள்ள என்ன பண்ணுமாமா? பரிபூர்ணப்படணும். இந்த ஜீவன் எனக்குள்ள வர 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 இந்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆகுது? ஒரு முழுமை அடையுது, ஒரு முழுமை அடையுது அல்லது ஒரு நிறைவாகுது. திரும்ப சொல்லுங்க, இந்த ஜீவன் எனக்குள்ள வருது, இந்த ஜீவன் நாளுக்கு நாள் எனக்குள்ள என்ன ஆகுது? பரிபூர்ணம் அடையுது. இந்த ஜீவன் எனக்குள் பரிபூர்ணம் அடைய நான் என்ன செய்யணும்? அவரை அறிகிற அறிவு. அவர் அறியணும், அறியணும். இன்னும் அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து, பாதத்தில் உட்கார்ந்து அவரை அறிய அறிய, முதல்ல சொல்றார், அவரை அறிய அறிய கிருபையும் சமாதானமும் வருதாமா. 1. 2வது ஒரு வசனத்தை வாசிங்க. அதே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம். 2 பேதுரு 1:3. தம்முடைய காருண்யத்தினால், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், நல்ல விளக்கமா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது கொடுக்கிறது. இப்ப என்ன கவனிங்க, ஒருவேளை நான் அவரை அறிய 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 என்னென்ன காரியங்கள் எனக்குள்ள நடக்கிற நிறைய, ஒரு 7 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 7ஐயும் சொல்ல, 3 மட்டும் சொல்றேன். அவரை அறிய அறிய எனக்குள்ள என்ன நடக்குதாமா? முதல்ல கிருபையும் சமாதானமும். சொல்லுங்க, அவரை அறிய அறிய எனக்குள்ள என்ன வருது? கிருபையும் சமாதானம் வருது. 1. 2வது, நான் அவரை அறிய 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 என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல 2 காரியம், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்தி. ஜீவன் என்னன்னா இந்த இடத்துல வாழ்வாதாரம். அதனுடைய மொழிபெயர்ப்பு ஜீவன் என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில நான் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரம் ஜீவனுக்குண்டான, ஜீவனுக்கும் தேவ பக்தி. அப்படின்னா இந்த பூமியில நான் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை தேவன் எனக்கு தருகிறார். அப்படியே அலைஞ்சு திரிஞ்சுட்டேருன்னு சொன்னாரா? அப்படியே பசினாலேயே செத்து போயிருன்னு சொன்னாரு? இல்லை இல்லை. நான் இந்த பூமியில வாழ்வதற்குண்டான, ஒருவேளை எனக்கு ஒரு வீடு வேணுமா, எனக்கு ஒரு வாகனம் வேணுமா, எனக்கு தேவையானதை ஆமென் என்று சொல்லாமா? இப்படியே அலைஞ்சே திரிஞ்சிட தேவன் மனதுருக்கம் இல்லாதவர் அல்ல, நமக்காய் மனதுருகுகிறவர். என்னுடைய ஜீவனுக்கு தேவையான, அந்த வேதத்துல நிறைய சம்பவத்தை சொல்ல முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிற பொழுது அந்த நாயுனூர் விதவையினுடைய மகனை தேவன் உயிரோடு எழுப்பினார். இதை எதுக்காக சொல்றேன்னா, அவரை அறிகிற அறிவுக்காக சொல்ற. இப்போ கைம்பெண், அவளை குறித்து வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, கைம்பெண். அவ யாராமா? லூக்கா எத்தனாம் அதிகாரமா? 7ஆம் அதிகாரம். வாசிக்க வேண்டாம், அந்த இடத்துல வாசிக்கிற. அவள் பேர் கைம்பெண்ணு. கைம்பெண்ணு என்ன அர்த்தம்? இளம் விதவை. அவளுக்கு ஒரே ஒரு பையன்தான் இருந்தான். ஏசப்பாவனுடைய அன்பை குறித்து இந்த இடத்துல அவரை அறிகிற அறிவுக்காக சொல்றேன். அவள் கைம்பெண், இளம் விதவை. அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு வாலிப பையன், அவனும் செத்து போயிட்டான். இப்ப ஏசு அந்த இடத்துல வராரு, அந்த வாலிபனை தூக்கிட்டு வராங்க. யாராவது வந்து இந்த வாலிபனை உயிரோட எழுப்புங்கன்னு கேட்டாங்களா? அல்லது அந்த சகோதரியாவது வந்து இந்த வாலிபனை, மகன் செத்து போயிட்டா அவனை உயிரோட எழுப்புங்கன்னு இந்த சகோதரி கேட்டாளா? கேட்கல. ஆனா இயேசு அவளுடைய சூழ்நிலையை அறிந்து, இளம் விதவை, புருஷன் இல்லாதவோ, ஒரே ஆதரவு இந்த மகன் மாத்திரம், இவனும் இறந்துட்டான், இவன் இறந்துட்டான இவளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏசு அந்த வாலிபனுடைய பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார். எதுக்கு சொல்றான்? ஏசு மனதுருக்கம் உள்ள தேவன். இன்னொரு இடத்துல வாசிக்கிற, பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருக்கிறான்.
அவன் கூப்பிடவெல்லாம் கிடையாது. அவனோட நோக்கம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அந்த குளம் எப்ப கலங்கு, எப்ப நான் இறங்குவேன், எப்ப எனக்கு சுகம் கிடைக்கும். ஏசு அவனை தேடி போய், அந்த இடத்துல அழகு ஒரு வசனம் இருக்கு, அவன் வெகுகால வியாதியஸ்தன் என்று அறிந்து ஏசு அவனை சுகமாக்கினார். இது எதுக்கு சொல்றேன்னா, ஏசப்பா ரொம்ப நல்லவருங்க. பக்கத்துல கருத்தை பிடிச்சிருங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. உங்க சூழ்நிலையை பார்க்கலேன்னு நினைக்காதீங்க, உங்களுடைய சிச்சுவேஷனை அறிந்து கொள்ளலேன்னு நினைக்காதீங்க. வனாந்தரத்துல ஆகார் தனித்தவளாய் அழுது கொண்டிருந்த பொழுது யார் அவள் சத்தத்தை கேட்கல. ஏசு அவள் சத்தத்தை கேட்டு அந்த வனாந்தரத்துல அவளுக்காக ஒரு நீரூற்றியை திறந்து கொடுத்தார். இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் என்றார், எல்லா ஜனங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கிற பொழுது ஏசப்பா அழகா சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அந்த வசந்தம் மட்டும் வாசிக்க முடியுமாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வாசிப்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் 2. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. உன் தேவன் அக்கறை இல்லாதவர் இல்லம்மா. உன் தேவன் உன் பேரில் அக்கறை இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கண்ணீர் வடிக்கிற உமக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா? இல்லை மகளே, மகளே, கர்த்தர் உன்மேல் மனதுருகுகிற தகப்பன். அவர் அறிந்துகோ, அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்துகோ. உள்ள போய் உட்கார்ந்து ஜெபித்து 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 அவரை அறிகிற அறிவுக்குள்ள வளரும். அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்குள்ள உள்ள போக போக போகத்தான் அவரை குறித்து எவ்வளவு நல்லவர் என்பதை, எவ்வளவு நான் ஒரு சில நேரம் நம்ம தேவனை திட்டமும் தெரிஞ்சிருக்கிறோம், நீர் நல்லவர்னு சொல்லியிருப்போம். கர்த்தர் இதையும் நம்ப மாட்டார், இதையும் நம்ப மாட்டார். அவன் இப்போ இப்படியும்பா, அப்புறம் அப்படியும்ப. ஒரு சில நேரம் ஆண்டவரே உண்மை போல வேறு ஒருவர் இல்லையம்பா. அப்புறம் சொல்லுவேன், ஏங்க ஆண்டவரே, ஆனாலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் அதனால தான் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். ஒரு சில நேரம் நம்ம தவறி நிறைய காரியத்தை தவறு செஞ்சுட்டோம், தப்பு செஞ்சுட்டோம், ஜெபிக்காம விட்டுட்டோம், அதனால நிறைய பிரச்சனை வருது. ஆனாலும் சரி மகளே, இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை கண்ணாடி உடச்சி போட்டுருச்சு அப்படின்னு சப்பு சப்பு 4 அரைஞ்சு தூக்கி வீசிடுறோமா? கிடையாது. நம்மளும் அந்த இடத்துல போய் உட்காந்து வேலை செஞ்சு அந்த பிள்ளைய என்ன செய்கிறோம், ஒரு பக்கம் கண்டிச்சாலும் இன்னொரு பக்கம் அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளையை நேசிக்கிறோம். ஆனால் அந்த உடச்சிச்சு பார்த்து அந்த கண்ணாடி உடச்சதை நம்மளும் போய் எடுக்கிறோம். அது நிறைய ஏசப்பா நம்மளோடு கூட வராருமா. உன் பிரச்சனை நேரத்தில் அவர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல, நம்ம கூட வருகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், தேவ பக்தினா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையானது நம்ம இப்ப கர்த்தர் சொன்ன மாதிரி எனக்குள் வந்த அந்த ஜீவன் பரிபூரண படையருக்கு அவர் நம்மளோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த தேவன் கொடுத்த இந்த ஜீவன் எனக்குள் பரிபூர்ணம் அடைகிறதுக்கு அவர் எனக்காக எல்லா வாசலையும் ஓபன் பண்றார். இப்ப நமக்கு ஓபன் பண்ணி கொடுத்திருக்கிறார் பாருங்க. இந்த சத்தியத்தை கேட்கிறோம் என்றாலே எனக்குள் கொடுத்த ஜீவன் என்ன ஆகணும்? பரிபூரணம். இந்த வார கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இருந்தா, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் என்ன ஆய்கொண்டிருக்கிறதே பரிபூரணம் அடையுது. அப்ப சொல்லுங்க, இந்த கிறிஸ்துவின் ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுக்க வந்தார், அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆகுது? பரிபூர்ணம் அடையுது. பரிபூர்ணம் அடைறதுக்கு என்னது முதல் பாயிண்ட்? தேவனை அறிய அறிய எனக்குள்ள அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையுது. 2வது, வேத வசனங்களை ஆராய எனக்குள்ள அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையுது. 3வது, அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன ஆகுது? பரிபூர்ணம் அடையுது. கடைசியாய் வாசிப்போம், யோவானை எப்பவும் நம்ம தியானிக்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வேத வசனம். வேகமா 6:54. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் இதிலேயே நிற்கிறார், கடைசி நாளில் எழுப்புவேன், கடைசி நாளில் எழுப்புவேன். ரகசிய வரிகளை கூட கர்த்தர் நம்மளை எழுப்ப போகிறார். இந்த நித்திய ஜீவன் எனக்குள் வர 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 இந்த நித்திய ஜீவன் எனக்குள் வேலை செய்ய ரகசிய வரிகளை கூட கர்த்தர் என்னை எழுப்புகிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்ப 4வது என்ன சொல்றாருன்னா, இந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண. இந்த திரும்ப திரும்ப வார இதைத்தான் சொல்றோம். இந்த அதான் எங்க சுத்தினாலும் இதுதான். இந்த அதாவது இயேசு எனக்காக சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார், ஓகேங்க. இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண அந்த மாமிசத்திலையும் ரத்தத்துல இருக்கிற அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன செய்தாமா? எனக்குள்ள என்ன செய்தாமா? ஜீவனை உண்டு பண்ணுது.
இது ஒரு நாள் இதை திங்க் பண்ண, அதாவது இப்போ யார் ஜீவ விருட்சத்தின் அருகில் யார் இருந்தாங்க? ஆதாம் இருந்தா, ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கனியை விட்டுட்டு இந்த கனியை சாப்பிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா ஜீவ விருட்சத்திற்கு அவங்க அந்நியராக்கப்பட்டாங்க. ஓகே, அப்போ தேவன் என்ன செய்றார்? வெளியே துரத்துறார். அந்த வார்த்தை பயங்கரமா இருந்துச்சு. அதை நான் ஒன்னொரு நாள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். துரத்திட்டாரு. துரத்திட்டு சும்மா துரத்தல, அவங்களை நிர்வாணி என்று அவர்கள் அறிந்தபடினால எதை இது பண்ணாரா? ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்களுக்கு தோளுடைய கொடுத்தார். ஆட்டுக்குட்டியை அடித்து தோளுடைய கொடுத்தார். ஓகே, அந்த தோலை கொடுத்துட்டாரு. அப்ப அந்த மாமிசமும் ரத்தமும் எங்க? மாமிசமும் ரத்தமும் எங்கெங்க? ஆட்டுக்குட்டி அங்க ஏதேன்ல அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய மையப்பகுதியில் அடித்தார். அந்த தோளுடைய இவங்களுக்கு போத்தினார். அப்ப அந்த மாமிசமும் ரத்தமும் எங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த ரத்தமும் மாமிசமும் காத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இதை புசிச்சாத்தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும் என்று. அதற்கு அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மாமிசத்தையும் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இந்த ரத்தத்தையும் மாமிசத்தையும் புசிக்க புசிக்க எனக்குள்ள என்ன வருது? நித்திய ஜீவன் வருது. நித்திய ஜீவன் வருது. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? இப்போ நம்ம அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை வேலை என்ன தெரியுமாமா? இந்த நித்திய ஜீவன் சத்தியத்தை பேசுகிறது மாத்திரமல்ல, இந்த நித்திய ஜீவன் சத்தியத்தை பேசுகிறது மாத்திரமல்ல, அதுக்குண்டான வழி என்ன தெரியுமா? ஒருவேளை நம்ம நிறைய சபைகளில் இந்த திருவிருந்து அட்டன் பண்ணலாம். அது ஒருவேளை எந்த நோக்கத்திற்காக அல்லது எந்த ஒரு வெளிப்பாடோடு நீங்கள் எடுக்கிறீங்கிறது பெருசில்லை. ஆனால் இந்த நித்திய ஜீவனை, ஆமா, இந்த நித்திய ஜீவன் சத்தியத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, இப்ப ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள நித்திய ஜீவனை உண்டு பண்ணுகுது. நித்திய ஜீவனை உனக்குள்ள உண்டு பண்ணுது. அப்படின்னா நித்திய ஜீவனை என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் மொழிபெயர்ப்பு எப்படி தெரியுமா? நான் என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கிற இடம். நான் என்றென்றைக்கு இனி இந்த ஜீவன் சாத்தானாலே அழிக்கப்பட முடியாது. நான் என்றென்றைக்கு வாழ்ந்திருக்கிறதுக்கு இப்ப அப்பத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்றதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, திரும்பவும் சொல்றேன், இந்த நித்திய ஜீவன் எனக்குள் வருகிறதுபடினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 1 யோவான் 3 வாசிக்கிறோமே, இந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் எதை கேட்டாலும் தேவன் எனக்கு தருகிறாராமா. இந்த நித்திய ஜீவன் எனக்குள் வந்துச்சுன்னா நான் எதை கேட்டாலும் தேவன் எனக்கு தருகிறார். இந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சுன்னா பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுகிற அளவுக்கு சாத்தானின் பேரில் எனக்கு அதிகாரத்தை எனக்கு தருகிறார். அதிகாரத்தை தருகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட ஆமே ஏசாடு திருவிருந்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. திரும்பவும் சொல்ற, இது திருவிருந்துமா? இந்த ஜீவன் எனக்குள் வர, இந்த அந்த அப்பத்தி சரீரத்தின பானம் பண்ற பொழுது எனக்குள் ஜீவன் வருது. இந்த ஜீவன் எனக்குள் பரிபூர்ணம் அடையுது. இந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய நான் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். வேத வசனத்தை இன்னும் நான் ஆராயணும், விசுவாசிக்கணும். ஆமா, அடுத்து அப்பா ஏசப்பாவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ற பொழுது எனக்குள்ள அந்த நித்திய ஜீவன் வேலை செய்கிற அந்த உணர்வோடு கூட நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் உங்க முன்னாடி